விசேஷ நாட்கள் வந்துருச்சு அப்படின்னாலே வீட்டில் விதவிதமான காய்கறிகள் செய்கிறது நம்மளுடைய பழக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காய்கறிகள் ரெசிபி தான். கூட்டு, பொரியல், அதுக்கப்புறமா பச்சடி, இந்த மாதிரி சில வகையான காய்கறிகள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு பச்சடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது மாங்காய் பச்சடி. மாங்காய் வந்து ஒரு மாங்காய் தோல் எடுத்துட்டு சும்மா ரஃப்பாக கட் பண்ணி இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் வேண்டாம் அப்படின்றவங்க கடாயில் கூட நம்ம வேக வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி மாங்காயில் தோல் எடுக்காமல் தோலோடையும் சேர்த்தும் வேக வச்சும் செய்யலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இது கூடவே கட் பண்ண ஒரு தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம வேக வச்ச மாங்காவும் நல்லாவே வெந்துடுச்சு, நல்ல குழைவாக வெந்துடுச்சு தோல் எடுத்து வேக வச்சுருக்கிறதுனால. இப்போ இந்த மாங்காவை இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியோடு சேர்த்துடலாம். மாங்காய் வேக வைக்கும் பொழுது நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சா போதும். இப்போ மாங்காய் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். இது சாதத்துக்கு சைடிஷாக மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடியை ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற காய்கறி பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொரியல் கேரட் பொரியல் தான். நான் தோல் சீவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி நம்ம விட தேவையில்லை. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கேரட் கூட நம்ம சேர்க்க போகிறது துருவின வெறும் ப்ளைன் தேங்காய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான கேரட் பொரியல் எல்லா விதமான சாதத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் எப்படி செய்யறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். வேக வச்ச பட்டாணி, கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி கிடைச்சது அப்படின்னா அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி கூட தெளிக்க தேவையில்லை. முட்டைக்கோஸ் கழுவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சோன்னா அந்த வெங்காயம் ஆவியில் வேகிறதுலேயே முட்டைக்கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அந்த உதிரியாக இல்லாமல் குழகுழப்பாயிடும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு, நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கிறேன். ஊற வச்சதுனால நம்ம தனியாக வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி வேக வச்சதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கோஸு, பாசிப்பருப்பு, பட்டாணி எல்லாமே போட்டாச்சு. இப்போ துருவின தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுட்டு டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். ரொம்ப சுவையான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. காரக்குழம்பு, சாம்பார் சாதம் இந்த மாதிரி இருக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம்.
பெரிய சைஸ் வாழைக்காய் ஒன்றில் தோல் எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுது. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டால் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு காரக்குழம்புக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ். இப்போ அந்த டைம்குள்ளே நம்ம கொஞ்சமாக ஜீரகம், பூண்டு, தேங்காய் நம்ம துருவி எடுத்துக்கலாம். வேக வச்சு கடலைப்பருப்பு வாழைக்காய் நல்ல குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க வாழைக்காய் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா நான் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. சுவையான வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசாலா. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம முழுசாக தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். எதுவும் கட் பண்ண தேவையில்லை, தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தோல் எடுத்து வச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா கொஞ்சம், அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். சில பேர் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுதே உப்பு போடுவாங்க. நான் அந்த மாதிரி செய்கிறதில்ல. எப்பவுமே மசாலா ஏதாவது ரெடி பண்ணும் பொழுது தான் உப்பு போடுவேன். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இப்போ தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா சோம்பு, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரியட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நம்ம ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். பூண்டு, சோம்பு இடித்து போட்டு செய்யும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ இது கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, ஸோ அப்படியே இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லா விதமான குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒரு 5 விதமான காய்கறி ரெசிபி பார்த்தோம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.